ஏயா பூசாரி, சக்கரை பொக்க திங்கிற உங்க சாமிக்கே இவ்வளவு கோவம் வந்தா சாராயம் குடிக்கிற எங்க சாமிக்கு எவ்வளவு கோவம்? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பராயரோட சிறப்பம்சங்களை தான் பார்க்க போகிறோம். ஒட்டஞ்சத்திரத்தில் பாச்சனூருங்கிற மலையில் கண்ணனூருங்கிற கிராமத்தில் நம்ம கருப்பராயர் இருக்கிறாரு. அவரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்படி இயற்கையோட அழகு நிறைந்த இந்த மலைப்பகுதிகளில் தான் நம்ம கருப்பராயர் அமைந்திருக்கிறாரு. வன தேவதைகளின் சாட்சியாக சக்தி வாய்ந்த நம்ம கருப்பராயர் வனப்பகுதிகளில் அமர்ந்திருக்கிறாரு. கண்ணனூருங்கிற கிராமத்தில் இருந்து மேலே ஒரு 1 கிலோமீட்டர் கோவிலுக்கு போகிறதுக்கு நடந்து போகணும். போகும்போது இந்த வியூஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மலைகளை தாண்டி நம்ம கருப்பராயரை பார்க்க போகிறோம். கோவிலுக்கு வந்தாச்சு. கருப்பராயருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக இரவு ஓமகுண்டம் வளர்த்தி கலசி தீர்த்தத்தில் கருப்பராயருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நானும் இப்போ தான் இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். கருப்பராயரை வழிபட்டுட்டு வந்ததையுமே அப்படி ஒரு சந்தோஷம். இது ஆடி பௌர்ணமின்றதுனால பூஜை நடக்கிறதுக்கே அதிகாலை 2 மணி அளவில் ஆயிடுச்சு. ஓமகுண்ட பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கருப்பராயருக்கு பால் அபிஷேகம், கலசி தீர்த்த அபிஷேகம் எல்லாம் நடைபெற்றது. பௌர்ணமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் கருப்பராயருக்கு
கிடா வெட்டி அலங்கார பூஜை நடைபெறும். இன்றைக்கி நம்ம பாச்சலூர் கருப்பராயரோட தரிசனத்தை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ டு ஆல்.